குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு ஒரு NPTEL வந்து எக்ஸாம் இருக்கு. அட்வான்ஸ் மெஷினிங் ப்ராசஸ் சொல்லிட்டு அது ரிலவெண்ட்டான அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் ஒரு ஓவர்வியூ பண்ணிட்டு வருவோம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்ரசிவ் ஜெட் மெஷினிங், நாசல் டயமீட்டர் வந்து 1 mm கொடுத்துருக்காங்க, ஜெட் வெலாசிட்டி 200 m/s, வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கேரியர் கேஸ் கேட்குறாங்க. நாசல் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, இது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி போட்டால் நாசலோட இது வந்து 5/4d² இன்ட்டு ஜெட் வெலாசிட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு இது வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னா, வாட் டைப் ஆஃப் டூல் அண்ட் ஒர்க் பீஸ் மெட்டீரியல் ஆர் யூஸ் இன் யூஎஸ்எம். யூஎஸ்எம்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்டைல் டூல் மெட்டீரியலும் ஒர்க் பீஸ் மெட்டீரியல் வந்து பிரிட்டிலும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கலாம். The main disadvantage of magnetostrictive transducer என்ன அப்படின்னா, லோ எஃபிஷியன்சி தான் வந்து ஒரு மேக்னட்டோஸ்ட்ரிக்டிவ் டிரான்ஸ்டியூசரோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, லோ எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும் அப்படின்னா. டிஸ்அட்வான்டேஜ்னால ஏதோ கம்மியாக இருக்குன்றதுனால டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது சில்வர் ஸ்டீல் டூல்ஸ் ஆர் ரெக்கமெண்டட். சில்வர் ஸ்டீல் டூல்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் யூஸும் ஃபார் மெஷினிங். எதை மெஷின் பண்ணுறதுக்கு சில்வர் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் கார்பைடை மெஷின் பண்ணுறதுக்கு தான் சில்வர் ஸ்டீல் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டாமினன்ட் மெக்கானிசம் இன்வால்வ் இன் யூஎஸ்எம் அல்ட்ராசோனிக் மெஷினிங் ஆஃப் ஆல் மெட்டீரியல் வந்து டைரக்ட் ஹேமரிங் தான் வந்து ஒரு டாமினன்ட் மெக்கானிசமாக வந்து இருக்கு. ரிலேட்டிவ் மெட்டீரியல் ரிமூவ் ரேட் ஃபார் மெஷின் டைட்டானியம் இன் யூஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றாங்க. ரிலேட்டிவ் எம்ஆர்ஆர் வந்து டைட்டானியத்துக்கு 4 அப்படின்றாங்க. அப்ரசிவ் கேரிங் லிக்விட் ஃபார் அப்ரசிவ் ஸ்லரி இன் யூஎஸ்எம். எந்த லிக்விட் வச்சு வந்து அப்ரசிவ் ஸ்லரியை கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிசரால் அப்படின்றாங்க. கிளிசரால் தான் வந்து அப்ரசிவ் கேரியிங் லிக்விட். இன் யூஎஸ்எம் the abrasive hardness should be more than the workpiece hardness. யூஎஸ்எம்ல வந்து அப்ரசிவோட ஹார்ட்னஸ் வந்து should be more than the workpiece hardness அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். In USM, the power capacity of piezoelectric transducer. In USM, the power capacity of piezoelectric transducer is 900 watt அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது number of impact on the workpiece by abrasive grids. Number of impacts on the workpiece by the abrasive grids in each cycle. ஒவ்வொரு சைக்கிள்லையும் எது சார்ந்திருக்கும் அப்படின்னா, டிபெண்ட் ஆன் த டயமீட்டர் ஆஃப் த அப்ரசிவ் கிரிட்ஸ். வாட் டைப் ஆஃப் டூல் should be used to reduce the power requirement during large diameter hole drilling. என்ன டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க பவர் ரெக்யர்மெண்ட் ரெடியூஸ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, லார்ஜ் டயமீட்டர்னாலே வந்து ட்ரிப்பானிங் டூல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். An increase in abrasive grain size in USM results in higher MRR, lower surface finish. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்ரசிவ் கிரெயின் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எம்ஆர்ஆரும் அதிகமாகும், எனக்கு கிரெயின் சைஸ், ஆனால் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். USM performs effectively when the hardness of the workpiece exceed HRC 60. USM performs effectively when the hardness of the workpiece exceed HRC 60. So Rockwell hardness வந்து 60 மேல இருந்தா இதுவாகும் தெரியலாம். இந்த USM process which type of material can be machined அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து மெஷின் பண்ணலாம். ஏன்னா வந்து பிரிட்டில் மெட்டீரியல் மெஷின் பண்றதுக்கு USM process யூஸ் பண்ணுவோம். வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி யூஸ்ட் ஃபார் டூல் இன் அல்ட்ராசானிக் மெஷினிங் வந்து இஸ் ஆர்டர் ஆஃப் 20 kHz இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி யூஸ்ட் ஃபார் டூல் in ultrasonic machining is the order of 20 kHz அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். In ultrasonic machining, the material is removed by mechanical and cavitation erosion, microchipping and hammering action. So மெக்கானிக்கலாவும் ரிமூவ் பண்ணும், கேவிடேஷன் எரோஷனாலையும் ரிமூவ் பண்ணும், மைக்ரோசிப்பிங்லையும் ரிமூவ் பண்ணும், ஹேமரிங் ஆக்ஷன்லையும் ரிமூவ் பண்ணும். In ultrasonic machining, the function of the transducer is to convert electrical energy into mechanical vibration. Ultrasonic machining ல வந்து function of transducer is to convert electrical energy into mechanical vibration தெரிஞ்சுக்கலாம். In a Shaw model of
MRR calculation, the particle throwing model is applicable. When the particle size வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலா இருக்கணும். The gap between tool and work surface large enough இருக்கணும். Particle size ஸ்மாலா இருக்கணும், gap வந்து large enough இருக்கணும். அப்பதான் வந்து ஷா மாடல் ஃபார் MRR calculation வந்து ஒர்க் ஆகும். ஷா மாடல் ஆஃப் MRR, the particle throwing model வந்து ஒர்க் ஆகும். Relation between amplitude of tool oscillation of material removal rate என்ன ஆகும்? ஆம்ப்ளிடியூடுக்கும் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்றது அடிக்கடிக்கு இந்த இதில் வந்து வரும், நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அல்ட்ராசானிக் மெஷின்ஸ் யூஸ்ட் இன் மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ். அல்ட்ராசானிக் மிஷின்ஸ் யூஸ்ட் இன் மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் ரெக்வயர் அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூட்டர்ஸ் தேவைப்படும். இந்த டிரான்ஸ்டியூட்டர் ஒர்க் ஆன் த டிஃப்ரெண்ட் ஒர்க் பிரின்சிபல். ஒன் ஆஃப் த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் மேக்னட்டோஸ்டேட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அல்ட்ராசானிக் மிஷின்ஸ் வந்து யூஸ்ட் இன் த அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூட்டர்ஸ் வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் மேக்னட்டோஸ்டேட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டாலரன்ஸ் அச்சீவ்ட் இன் யூஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 25 மைக்ரோமீட்டர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது அப்ரசிவ் வாட்டர் ஜெட் மெஷினிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்தினா டெப்த் ஆஃப் கட் வந்து கம்மி ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸும் டெப்த் ஆஃப் கட்டும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ரசிவ் ஜெட் மெஷினிங், த நாசல் diameter is 0.6 mm, the jet velocity is 160 meter per second. Find out the volumetric flow rate அப்படின்றப்ப வந்து வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் வந்து ஏரியா இன்டு வெலாசிட்டி தான் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் அப்படின்னு, டிஸ்சார்ஜ் தான் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 42.4 வருது. அடுத்தது ஏடபிள்யூஜேஎம் வந்து கேன் பி யூஸ் டு கட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டலும் கட் பண்ணும், நான் மெட்டலும் கட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் ஃபார் லாங்கர் லைஃப் ஆஃப் நாசில் இன் ஏடபிள்யூஜேஎம்? சஃபயர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் ஃபார் லாங்கர் லைஃப் ஆஃப் நாசில் இன் ஏடபிள்யூஜேஎம்? சஃபயர் அப்படின்னா. அப்ரசிவ் வாட்டர் ஜெட் மெஷினிங் அண்ட் அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் ஆர் டூ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் த சேம் ப்ராசஸ். இல்ல, ரெண்டும் வேற வேற. அப்ரசிவ் வாட்டர் ஜெட் மிஷினிங் வேற, அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் வேற. இன் அப்ரசிவ் வாட்டர் ஜெட் மிஷினிங் அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆடட் டு த வாட்டர் ஸ்ட்ரீம் வைல் இட் இஸ் இன் நாசில் வரும்போது தான் வந்து அப்ரசிவ் பார்ட்டிகல் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் வந்து இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் மெஷினிங் brittle மெட்டீரியல், heat sensitive மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டீரியல், brittle மெட்டீரியல், heat sensitive மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Abrasive jet machining is best suited for machining of brittle material, heat sensitive material and soft material. In the AWM process, the ratio of abrasive density to the carrier gas density is equal to 30. Abrasive density carrier gas density is equal to 30. The mixing ratio used is 0.2 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மிக்சிங் ரேஷியோ வந்து 0.2. Now calculate the mass ratio வந்து 0.85 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Brass rod cannot be finished by magnetic abrasive finishing because it is non-magnetic in nature. அது வந்து ஃபால்ஸ். brass rod வந்து நம்ம வந்து cannot be finished by magnetic abrasive finishing because it is non-magnetic சொல்றாங்க. அது அதே போல magnetic abrasive finishing can be used to finish என்னென்ன சர்ஃபேஸ் பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், ஃபிளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான சர்ஃபேஸும் பண்ணலாம். இன் அப்ரசிவ் வாட்டர் ஜெட் மெஷினிங் மிக்சிங் எஃபிஷியன்சி ஆஃப் போத் வாட்டர் அண்ட் அப்ரசிவ் வாஸ் மேக்ஸிமம். எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா மல்டிபிள் ஜெட் சென்ட்ரல் ஃபீட் நாசில் யூஸ் பண்ணா நமக்கு மேக்ஸிமம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இன் அப்ரசிவ் ஜெட் மெஷினிங், வாட்டர் ஜெட் மெஷினிங், த மிக்சிங் எஃபிஷியன்சி ஆஃப் போத் வாட்டர் அண்ட் அப்ரசிவ் வாஸ் மேக்ஸிமம் இன் மல்டிபிள் ஜெட்ஸ் சென்ட்ரல் ஃபீட் நாசில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மல்டிபிள் மேக்னெட்டிக் அப்ரசிவ் ஃபினிஷிங்ல மெஷினிங் டெப்த் வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, டிக்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் ஒர்க்கிங் கேப். மேக்னெட்டிக் அப்ரசிவ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மெஷினிங் டெப்த் வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஒர்க்கிங் கேப். ஸோ ஒர்க்கிங் கேப் மெஷினிங் டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. அதே டிக்ரீஸ் ஆகும், மெஷினிங் டெப்த் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஒர்க்கிங் கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ மெஷினிங் டெப்த்தும் ஒர்க்கிங் கேப்பும் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டடு. மெஷினிங் டெப்த்தும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாண்டட் மேக்னெட்டிக் அப்ரசிவ்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் அப்ரசிவ் ஃபார்மிங் ப்ராசஸ் ரிசல்ட் இன் பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ். பாண்டட் மேக்னெட்டிக் அப்ரசிவ்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் அப்ரசிவ் ஃபார்மிங் ஃபினிஷிங்ல வந்து பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ், பாண்டட் மேக்னெட்டிக் அப்ரசிவ்ஸ் வந்து பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும். இன் மேக்னெட்டிக் அப்ரசிவ் ஃபினிஷிங்
சர்ஃபேஸ் ஃபினிஷ் கேன் பி இம்ப்ரூவ்ட் பை ஸ்பீட் அதிகப்படுத்தினா இது இல்லை ஸ்மாலர் ஒர்க்கிங் கிளியரன்ஸ், இன்க்ரீஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா கொண்டு வரணும்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஹையராக இருக்கணும், ஸ்மாலர் ஒர்க்கிங் கிளியரன்ஸாக இருக்கணும், இன்க்ரீஸ்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The material removal mechanism in AWJM is due to erosion or localized stress field. The material removal mechanism in AWJM is due to erosion or localized stress field. So AWJMல erosionனாலயோ or localized stress fieldனாலயோ நமக்கு நடக்கும். In which process catcher are used அப்படின்னா AWJM தான் catcher அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க. In which process Al2-3O3 can be used? Abrasive grains பாத்தீங்கன்னா AJM abrasive jet machining யூஸ் பண்றாங்க, அல்ட்ராசானிக் மெஷினிங்ல யூஸ் பண்றாங்க, magnetic abrasive finishingல யூஸ் பண்றாங்க. The minimum velocity required for finishing glass by silica particle எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 25 மைக்ரான் சிலிக்கா பார்ட்டிகல் இருக்கும்போது மினிமம் வெலாசிட்டி 150 மீட்டர் per செகண்ட். 25 மைக்ரான் சிலிக்கான் கார்பைட் பார்ட்டிகளுக்கு 150 மீட்டர் per செகண்ட் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது with an increase in abrasive particle size. So abrasive particle size increase பண்ணும்போது AJMல MRR increases but surface finish decreases. So MRR அது வழக்கமா size particle size அதிகமாகும், MRR increases but surface finish decreases. When a thick material is used to be cut by water jet cutting, once it's for multi pass cutting, thick material na multi pass cutting வந்து நம்ம போலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். In AFF பாத்தீங்கன்னா what is the range of pressure during the media extrusion அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 to 220 bar. So 7 to 220 bar தான் வந்து AFFல நம்ம இது பண்றது. In AFF abrasive இது flow இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து இது பண்றாங்கன்னா deburring, radiusing, polishing, removing the recast layer. The base material in the AFF process consists of organic polymer இருக்கும், அதோட சேர்த்து ஹைட்ரோகார்பன் ஜெல்லும் இருக்கும். ஆர்கானிக் பாலிமர் இருக்கும், அதோட சேர்த்து ஹைட்ரோகார்பன் ஜெல்லும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ் டு ரீப்ளேஸ் இன்சர்ட் இன் ஏஎஃப்எஃப் டூலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஃப் டூலிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் வந்து ரீப்ளேஸ் த இன்சர்ட் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. வாட் டைப் ஆஃப் த அப்ரசிவ் மீடியா is utilized for finishing the largest hole? What type of abrasive media is utilized for finishing the largest hole? Na stiffest abrasive media தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். higher viscosity of polishing media in AFF process வந்து higher surface quality, higher surface viscosity வந்து polishing மீடியாவுக்கு வந்ததுன்னா higher surface quality கிடைக்கும். AFF வந்து dimension tolerance வந்து plus or minus 0.005 mm அதான் வந்து சொல்றாங்க. How does surface profile appear after AFF process? பாத்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் தான் நமக்கு தெரிய வரும். What type of cavity is employed in orbital AFF blind cavity தான் வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. Minimum limit of the hole diameter that can be machined in AFF is 0.2 mm. The commonly used abrasive particles in AFF is aluminum oxide, boron carbide, silicon carbide. Aluminum oxide, boron carbide, silicon carbide. So இது மூணுமே தான் வந்து நமக்கு இதுவா இருக்கும். இந்த காமன்லி யூஸ் அப்ரசிவ் பார்ட்டிகல் ஏஎஃப் வந்து அலுமினியம் ஆக்சைடு, போரான் கார்பைட், சிலிகான் கார்பைட். இன் ஏஎஃப்எஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபினிஷிங் டேக் பிளேஸ் வேர் த ஃப்ளோ இஸ் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்டட். மேக்ஸிமம் ஃபினிஷிங் எப்போ வரும்னா ஃப்ளோ வந்து மேக்ஸிமம் விச் லீட் டு இன்க்ரீஸ் இந்த லோக்கல் ப்ரெஷர். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க தான் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படின்றாங்க. அது எதனால அப்படின்னா லோக்கல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் இன் லோக்கல் ப்ரெஷர் ஆர் வெலாசிட்டி. ப்ரெஷரும் வெலாசிட்டி அதிகமாகிறதுனால மேக்ஸிமம் ஃபினிஷிங் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இன் எம்ஆர்எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு ப்ரெஷர் அண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ எம்ஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எம்ஆர்ஆர் வந்து அப்ளைட் ப்ரெஷருக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஐபி இன் எம்ஆர் ஃப்ளூயிட் இந்த இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 30 to 50%. வால்யூம் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 30 to 50% தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கலாம். Which are the following statement about the MRF process is are true அப்படின்னு பாத்தீங்கன்னா MRF process are primarily used for bulk material removal use ஆகும். The viscosity of MRF fluid in MRF process can be adjusted by changing the magnetic field. Magnetic field மாத்த viscosity change. Surface roughness value to the nanometer level can be achieved. நானோமீட்டர் வரைக்கும் எம்ஆர்எஃப்ல பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எம்ஆர்எஃப்ல வந்து பல்க் மெட்டீரியலுக்கு பயன்படுத்தப்படுது. விஸ்காசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட மாத்த யூஸ் பண்ணலாம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் நானோமீட்டர் லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம்.
With increase in the magnetic flux density, change in surface roughness in MRO process increases. Surface magnetic flux density அதிகப்படுத்தினா surface roughness வந்து increase ஆகும்னு சொல்றாங்க. Under the application of external magnetic field, MR fluid act is shear thinning fluid. நம்ம external magnetic field வந்து கொடுக்க ஆரம்பிச்சா it acts as a shear thinning fluid act ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Which abrasive particle is generally used to finish optics in MIRF process? பார்த்தா சீரியம் ஆக்சைடு. எதை கொடுத்தா வந்து ஃபினிஷ் ஆப்டிக்ஸ்க்குலாம் வந்து இதுவாக சீரியம் ஆக்சைடு வச்சு சீரியம் ஆக்சைடு அப்சர்விங் பார்ட்டிகல் வச்சு தான் வந்து ஃபினிஷிங் த ஆப்டிக்ஸ் நடக்குது இந்த எம்ஆர்எஃப் ப்ராசஸ். வாட் இஸ் த மெயின் ஸ்ட்ரெஸ் தட் காஸ் மெட்டீரியல் ரிமூவல் இன் எம்ஆர்எஃப் ப்ராசஸ்? எம்ஆர்எஃப் ப்ராசஸ்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து மெயின் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எம்ஆர்எஃப் ப்ராசஸ்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் மெயின் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டூரிங் த சிந்தசிஸ் ஆஃப் எம்ஆர் ஃப்ளூயிட், வாட் டைப் ஆஃப் லிக்விட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னா, during synthesis of MR fluid, what type of liquid is responsible for continuous phase? Organic அப்படின்றது தான் தெரியும். Potential application area of MRAFF process வந்து ஏரோஸ்பேஸ்ல பண்ணலாம், மெடிக்கல்ல பண்ணலாம், ஆட்டோமேட்டிவ்ல பண்ணலாம், ஆப்டிக்கல்ல பண்ணலாம். During the finishing of the stainless steel in our MRAFF process, the most significant process parameter வந்து rotational speed of the magnet. Magnetோட rotational speed தான் வந்து most significant parameter அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The dash of the MR fluid can be controlled. Viscosity of the MR fluid can be controlled by the external magnetic field தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த MRAFF process, during the internal polishing of the cylindrical workpiece, the out of the roundness typically decrease. Out of the roundness வந்து decrease ஆகுது as the abrasive mesh size increase ஆகும்போது. So out of the roundness typically decreases as the abrasive mesh size increase. Indentation by abrasive particle on the workpiece surface or MRAFF process is due to the combined effect of magnetic force and centrifugal force. மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் சேர்ந்து தான் வந்து அந்த இன்டென்டேஷன் வந்து உருவாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன் MRAFF process, the path followed by the active abrasive grain, at the internal surface of the cylindrical workpiece surface is helical path. என்ன path follow பண்ணுதுன்னா helical path தான் follow பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Which are the following process generate cross hatch pattern on the workpiece similar to the produced in MRAFF process? பார்த்தீங்கன்னா ஆர்னிங் ப்ராசஸ்லையும் சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் கிரைண்டிங்லையும் வந்து கிராஸ் ஆச் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த MRAFF process, the flow path of the active abrasive grain along the internal surface of the cylinder is influenced by the magnetic field வரும், ஹைட்ரோடைனிக் ப்ரெஷரும் வரும். ரெண்டுமே தான், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும், ஹைட்ரோடைனிக் ப்ரெஷரும். MRA மேக்னெட்டிக் ஃபீல்டு and hydrodynamic pressure. How does percentage change in the surface roughness behave with the increase in the abrasive mesh size? So how does percentage change in surface roughness behave with the increase in abrasive mesh size during MRAFF process? அப்படின்னா decreases. Surface roughness வந்து decrease ஆகும். abrasive mesh size அதிகமாகும் போது surface roughness decrease ஆகும். Yield strength வந்து of MR fluid is in the range of 0 to 100 kilopascal அப்படின்னு தெரியுங்களா? 0 to 100 kilopascal. The purpose of adding surfactants in MR fluid is to reduce agglomeration, enhance dispersion, modify fluid rheological property. So agglomeration வந்து reduce பண்ணோம், surfactant enhance dispersion பண்ணோம், modified fluid rheological property அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The percentage change in surface roughness varies with increase in rotational speed of the magnet. So surface roughness மாறும், increasing, decreasing. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சர்ஃபேஸ் roughness, அப்புறம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா எப்போ ஸ்பீட் அதிகப்படுத்தும் போது. The out of roundness with increase in rotational speed அதிகப்படுத்தும் போது அவுட் ஆஃப் ரவுண்ட்னஸும் வந்து இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏறுது அப்புறம் இறங்குது. The abrasive mesh size 120 and the how does percentage change in surface roughness vary with increase in the extrusion pressure in MRAFF? Increasing, then showing the decreasing pattern. Which are the following viscosity models better fit the experimental yield stress data obtained from the rheometer அப்படின்றாங்க. எது வந்து விஸ்காசிட்டி மாடல்னா எர்சல் பல்க்லே மாடல், அதான் வந்து விஸ்காசிட்டி மாடல். There is a decrease in yield stress when total solid content CIP plus abrasive of the MRP reaches more than 35%. yield stress வந்து குறைய ஆரம்பிக்குமா எப்போ CIP plus abrasive வந்து more than 35% மேல இருந்தா. In MRAFF process, surface finish of the workpiece reached as low as 16 nanometer அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். From the numerical simulation of MR polishing fluid inside a cylinder at a given molecule, higher extrusion pressure gives rise to the smaller flow region.
ஹையர் எக்ஸ்ட்ரூஷன் ப்ரெஷர் இருக்கனால ஸ்மாலர் ஃப்ளக் ஃப்ளோ ரீஜன் வந்து வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். The chain formation by CIPS in MR fluid is not continuous due to the presence of abrasive. Chain formation வந்து MR fluid is not continuous. எதனால அப்படின்னா due to the presence of abrasive. In MRAFF gives high polishing rate than the MRAFF process due to centrifugal force and tangential cutting force அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Which one of the following ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு பார்க்க சொல்றாங்க. இடிஎம்ல the material removal take place due to the melting and evaporation உண்மைதான். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் ஒர்க் பீஸ் மட்டும் தான் மெஷின் பண்ண முடியும். RC circuit is used to connect the electrode that are submerged in dielectric அப்படின்றாங்க. electrical resistivity of dielectric is I அப்படின்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். RC சர்க்கியூட் தான் வந்து பயன்படுது. கண்டக்டிவ் ஒர்க் பீஸ் தான் மெஷின் பண்ண முடியும். மெல்டிங் அண்ட் எவாபரேஷன் மூலியமா மெட்டீரியல் ரிமூவல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். During EDM, the temperature developed பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா 10,000 டிகிரி செல்சியஸ். Location of the spark during EDM is governed by the micro scale. Location of spark generated during EDM is governed by the micro scale aspects of both tool and workpiece surface. அப்படின்றது EDM process என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபி மிஷினிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. யூஸ்ட் ஃபார் ஹார்ட் மெட்டல்ஸ், நோ டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும் அப்படின்றாங்க. மிஷினிங் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் intricate shape அப்படின்னு தெரியுங்களா. பர்ஃபி மிஷினிங் useful for hard metals, no direct contact machining and capable of producing intricate shape. Which one of the following statement is not true in case of EDM பாத்தீங்கன்னா not true in case of EDM அப்படின்னா electrode tool is made up of graphite. இது copper or tungsten has high electrical thermal but low melting point. The greater size on the workpiece is exactly same as that of the electrode after discharge. So feed to the electrode during EDM is given to maintain constant IEG சொல்றாங்க. Flushing system of EDM machine is inefficient. The machining time வந்து longer ஆயிடும் அப்படின்றாங்க. Preferable tool properties high electrical conductivity, high thermal conductivity, high melting point. இங்க wrongல வந்து low melting point இருக்கு இல்லையா, அதான் வந்து high melting point. மூணுமே high electrical conductivity, high thermal conductivity, high melting point. During the calculation of MRR in EDM, the supply voltage was used as 60 volt in place of actual supply voltage of 40 volt. What is the ratio of actual calculated MRR? Assume that the condition of maximum power supply discharge circuit is satisfied. So வந்து 0.44 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் deionized water யூஸ் பண்ணும்போது IMRR மோர் எஃபெக்டிவ் கூலிங் மீடியமா நமக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். The spark gap of EDM process is maintained such that the gap voltage around 70% of supply voltage இருந்தா spark gap வந்து மெயின்டைன்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. Dielectric வந்து serve the function of cool down the electrode cool பண்ணணும். flush on the IEG, flush away the IEG, localize the spark energy அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Ineffective flushing results in poor surface finish and low MRR. Ineffective flushing வந்து results in poor surface finish and low MRR. Arcs are undesirable in EDM. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா tool and workpiece surface damage நடக்கும், can lead to accident, tool wear நடக்கும், surface damage, tool wear, electrical instability, அதெல்லாம் வந்து that control the material. Undesirable characteristics of graphite electrode வந்து brittleness. In EDM, the applied pulse DC voltage is in the range of எவ்வளவு இருக்கும் அப்படின்னா applied pulse voltage 80 ல இருந்து 150 volt தான் இருக்கும். Stratified wires used to so that we can withstand more mechanical force and carry more heat energy, more force, more heat energy அப்படின்னுலாம். In the EDM process, rough machining conditions are high energy and low frequency of the sparking அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். EDM is not suitable for machining of glass and plastic. EDM is not suitable for machining of glass and plastic அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Electrode refeed system in EDM. Electrode refeed system in EDM வந்து எதுக்கு அப்படின்னா to compensate tool wear in length. Which are the following statement are true for ECM process? Which are the following statement are true for ECM process அப்படின்னு பாத்தீங்கன்னா fundamental material removal works according to the Faraday law of analysis, அது உண்மைதான். Machine surface has good surface finish, அது உண்மைதான். No residues, அது உண்மைதான். It can machine odd and complex shape part, correct. It cannot produce sharp corners and edges, sharp corner edges வராது. Therefore theoretical tool wear during ECM is 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் மெஷின் சர்ஃபேஸ் ஹேவ் இன்சிக்னிஃபிகன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெடியூஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த். ECMல வந்து ரெசிடுவல் சிஸ்டம் ஒன்றும் இருக்காது, ஆனால் வந்து பெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடும் அப்படின்றாங்க. எலக்ட்ரோலைட்
is not consumed in ECM சொல்றாங்க. Therefore the type of electrode during ECM no effect on MRR. அது வந்து போய் பச்சை போய். It has the effect on the MRR. IEG during ECM is usually 1 to 3 mm. அதுவும் போய் தான். In shaped tube electrolyte machining, shaped tube electrolyte, the temperature of electrolyte is maintained 37 ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் அப்புறம் பார்த்துக்கலாம். In shaped tube electrolyte machining, the tube material is made up of titanium. Shaped tube electrolyte machiningல டியூப் மெட்டீரியல் வந்து டைட்டானியத்தால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது எலக்ட்ரோ ஸ்ட்ரீம் டுவெல் ட்ரில்லிங் இஸ் யூஸ்ட் ஃபார் ஷாலோ ஹோல் ட்ரில்லிங். எலக்ட்ரோ ஸ்ட்ரீம் டுவெல் ட்ரில்லிங்ன்றது இஸ் யூஸ்ட் ஃபார் ஷாலோ ஹோல் ட்ரில்லிங் அப்படின்றாங்க. During electrochemical grinding, the material is removed by mechanical abrasive action and electrochemical dissolution அப்படின்னா. ECG process commonly utilized பாண்டிங்க்கு எதெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா காப்பர், பிராஸ், நிக்கல். அப்ரசிவ் மெட்டீரியல் வந்து அலுமினா அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்ரசிவ் மெட்டீரியல் காப்பர், பிராஸ், நிக்கல் வந்து பாண்டிங் யூஸ் பண்றாங்க. அப்ரசிவ் மெட்டீரியல் அலுமினா. எலக்ட்ரோலைட் வந்து ஆசிட் பேஸ் எலக்ட்ரோலைட் வந்து என்னன்னா இஎஸ்டி ஸ்டெம் வந்து ஆசிட், இஎஸ்டிக்கு ஸ்டெம்முக்குலாம் வந்து ஆசிட் பேஸ் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவாங்க. சால்ட் பேஸ் எலக்ட்ரோலைட் வந்து இசிஜி, இசிஎம்க்குலாம் சால்ட் பேஸ்ட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றாங்க. டூல்ஸ் in which are the following process an oxide layer form அப்படின்னு பார்த்தீங்க. இசிஜி, இசிஎம்லயும் oxide layer form on the work surface அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Tools and carbide tips are sharpened by electrochemical grinding. Tool and carbide tips are sharpened by electrochemical grinding. The main requirement of property of tool material in ECM பார்த்தீங்கன்னா high thermal conductivity, high electrical conductivity. The material removal rate of ECM is largely governed by chemical properties of workpiece material. Workpiece material ஓட chemical property பொறுத்து தான் வந்து MRR வந்து largely govern ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். The voltage rating during electrosteam drilling is in the range of 150 to 850 watt voltage. 150 to 850 voltage. Equilibrium inter-electro gap can be achieved in ECM only if the constant speed rate and constant applied current. Constant speed rate and constant applied current. So அப்பதான் வந்து equilibrium inter-electro gap can be achieved. Constant speed rateம் கான்ஸ்டன்டா இருக்கணும், கரண்ட்டும் கான்ஸ்டன்டா இருக்கணும். அடுத்தது electrolyte electrochemical value increase due to the temperature and size of the hydrogen gas bubbles அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Which of the following statement is true about electrochemical machining and modular? Silicon control rectifier are used in ECM to minimize the damage due to spark. In electrochemical grinding, the workpiece acts as a cathode. Workpiece வந்து cathode இருக்கும். The grinding will act as a anode. Current will flow from negative to positive. The workpiece in electron beam machining in vacuum chamber தான் வைக்கணும். நான் thermal type electron beam machining வந்து electron beam cause chemical reaction. இந்த வேக்கம் வந்து எவ்வளவு இருக்குன்னா 10⁻⁻4 இருந்து 10⁻⁻5 டார் இருக்கணும். எலக்ட்ரான் பீம் கேன் மெஷின் மெட்டல பண்ணலாம், நான் மெட்டல பண்ணலாம், சூப்பர் அலாய் பண்ணலாம், எல்லாத்தையும் மெஷின் பண்ணலாம் எலக்ட்ரான் பீம்ல. எலக்ட்ரான் பீம் மெஷினிங் இன் விச் எலக்ட்ரான் பாஸ் த்ரூ தி எமிட்டட் ஃபிலமெண்ட் கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு போகும், அப்புறம் டயஃப்ரம் போகும், ஃபோகசிங் லென்த், டெஃப்லெக்டர் காயில். ஸோ சிஏடி CAD FD. ஸோ கேத்தோடு, ஆனோடு, டயஃப்ரம், ஃபோகசிங் லென்ஸ், டெஃப்லெக்டர் காயில். The vacuum in the electron beam melting does not allow rapid oxidation of incandescent filament and beam scattering. இந்த vacuum இருக்கனால தான் ஆக்சிடேஷன், ஃபிலமெண்ட் ஆக்சிடேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் பீம் ஸ்கேட்டர் ஆகாம இருக்கிறதுக்கும் பார்த்துக்குங்க. அடுத்தது என்னன்னா the characteristics of plasma ionization பாத்தீங்க. characteristics of plasma என்னன்னா ஃபர்ஸ்ட் ionization, ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மூணாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்ல வந்து கரண்ட், பீம் கரண்ட் அண்ட் பல்ஸ் டியூரேஷன் எப்படி இருக்கணும்? பீம் கரண்ட் வந்து 100 மைக்ரோ ஆம்ப்ஸ்ல இருந்து 1 ஆம்ப் வரைக்கும் இது பண்ணலாம். 100 மைக்ரோ ஆம்ப்ஸ் 1 ஆம்ப். இது வந்து 50 மில்லி மைக்ரோ செகண்ட்ல இருந்து 10 மில்லி செகண்ட் வரைக்கும் போகலாம். இது பல்ஸ் டியூரேஷன். எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ட்ரில்லிங்ல வந்து யூசிங் லாங்கர் பல்ஸ் டியூரேஷன் இருந்ததுன்னா என்னன்னா வைட் அண்ட் டீப்பர் ஹோல், வைடான ஹோல், பெருசா அகலமான டீப்பான ஹோல் வேணும்னு வச்சுக்கலாம். லாங்கர் பல்ஸ் டியூரேஷன் தான் நமக்கு தேவை. Performance of electron beam machining process is not significantly influenced by the physical property, mechanical property, metallurgical property of workpiece material. The characteristics of power supply in EBM process generate voltage in the range of 150 kilovolt. Pulse energy வந்து 120 joule per pulse. Computer control process variable வந்து high power density அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Plasma or cutting system can deliver current and voltage level. Current வந்து 1000 ஆம்ப், வோல்டேஜ் வந்து 200 வோல்ட். டிசி தான் யூஸ் பண்ணணும் பிளாஸ்மா ஆர் கட்டிங்ல.
ஜிர்கோனியம் வந்து எலக்ட்ரோட்ல மெட்டீரியலா கிளாஸ் மார்க்கெட்டிங்ல ஏன் யூஸ் பண்றாங்கன்னா டியூ டு ஹை ரெசிஸ்டன்ட் டு ஆக்சிடேஷன். ஜிர்கோனியம் வந்து எலக்ட்ரோ மெட்டீரியல் கிளாஸ் மார்க்கெட்டிங்ல ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ட் டு ஆக்சிடேஷன். மைல்டு ஸ்டீல் பிளேட் கட்டிங் யூசிங் பிளாஸ்மா இஸ் காமன்லி carried out using oxygen injected torch. Thickness of heat in affected zone in plasma arc machining is in the range of 0.75 to 5 mm அப்படின்னு சொல்லலாம். Molten material ejection from the machining zone is dependent on the plasma jet velocity. The molten material ejection from machining zone வந்து is dependent on the plasma jet velocity. Plasma arc cuttingல transferred arc mode can machine only electric conductive workpiece and arc between the electrode and workpiece. So plasma arc cutting வந்து transfer arc mode வந்து எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ் ஒர்க் பீஸ்க்கும் அப்புறம் வந்து ஆர்க் பிட்வீன் எலக்ட்ரோட் அண்ட் ஒர்க் பீஸ் யூஸ் பண்ண முடியும். நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் வந்து யூஸ் as a plasma gas in oxygen injected torch, dual gas plasma torch, water injected torch அதில் யூஸ் பண்ணலாம். The lower part of water injected torch is made up of ceramic to avoid double arcing அப்படின்னு ஒரு நடக்காம இருக்கிறதுக்காக செராமிக்கை தேர்ந்தெடுக்கிறோம். செராமிக் தான் டபுள் ஆர்க்கிங்க ப்ரிவென்ட் பண்ணுவோம். எஃபிஷியன்சி ஆஃப் பிளாஸ்மா கட்டிங் when transferred arc is 85% to 90%. The efficiency of LBM system வந்து 0.3ல இருந்து 0.5 எவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க. During the LBM process machining time depends on the pulse energy சொல்றாங்க. pulse energy சார்ந்த machining time இருக்கும். Which are the following statement? LBM பொறுத்த வரைக்கும் continuous wave of mode of laser தான் யூஸ் பண்ணுவாங்க. while the pulse mode கட்டிங்க்கும் continuous mode வந்து வெல்டிங்க்கும் continuous வந்து வெல்டிங்க்கும் pulse வந்து கட்டிங்க்கும் சிக்கு சி ஆகாது. கண்டினியூஸ் வந்து வெல்டிங் சிடபிள்யூ, பல்ஸுக்கு வந்து கட்டிங் பிசி. ஸோ சிடபிள்யூபிசி அப்படின்னு இருக்கலாம். அடுத்து எல்பிஎம் வந்து மெஷினிங் அலுமினியம் காப்பர் அண்ட் அலாய்ஸ். எல்பிஎம் வந்து கேன் மெஷின் ஆப்டிகலி டிரான்ஸ்ஃபர் மெட்டீரியல். லேசர் லைட் வந்து மோனோக்ரோமேட்டிக் இன் நேச்சர் பிகாஸ் இட் எமிட்ஸ் லைட் வித் எ வேவ்லென்த் ஆர் எ வெரி நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மோனோக்ரோமேட்டிக்கா இருக்கணும், ஏன்னா லைட் வித் வேவ்லென்த் வெரி நேரோ ஸ்பெக்ட்ரம் வேணால. The phenomenon of movement of electrons stimulate high energy level வந்து absorption சொல்றாங்க. Movement of stimulated atom to higher energy level. ஒரு ஆட்டம் வந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போதும் வச்சுக்கலாம், அதுதான் அப்சார்ப்ஷன்றாங்க. லேசரை பொறுத்த உண்மைகள் வந்து மோனோக்ரோமேட்டிக்கா இருக்கும். கொக்கரன்ஸ் ப்ரொவைட் த லேசர் ஃபோக்கஸ்ட் இட் இன்டென்சிட்டி. த ஹை டைவர்ஜென்ஸ் ரேட் ஆஃப் லேசர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோ லைட் இன்டென்சிட்டி. ஹை டைவர்ஜன் தான் லோ லைட் இருக்கும். யாக் லேசர் நியோ என்டி யாக் லேசர் இஸ் சாலிட் ஸ்டேட் லேசர், வை CO2 இஸ் கேஸ் லேசர். யாக் லேசர் வந்து சாலிட் ஸ்டேட் லேசர் அண்ட் CO2 வந்து கேஸ் லேசர். Solid state cannot be used for heavy duty work due to the poor thermal property. Solid state லேசரை பத்தி ஒன்று தெரியுங்கன்னா poor thermal property, ஆனால் ஹெவி டியூட்டிக்கு பொருத்த மாட்டான். எல்பிஎம்ல வந்து thickness of HA is increase with the decrease in the feed rate. HA thickness வந்து heat affected zone வந்து அதிகமாகுமா எப்பனா feed rate வந்து கம்மியானா. லார்ஜ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஹோல்ஸ் கேன் பி ட்ரில் வித் எல்பிஎம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்பிஎம் யூஸ் பண்ணி தான் வந்து லார்ஜ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ண முடியும். The material removal mechanism for LBM is melting and vaporization அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். A laser beam with low divergence should be recommended for deep hole drilling. Low divergence இருந்தா அது deep hole drilling நம்ம யூஸ் பண்ணலாம். The etchant strength during chemical milling can be maintained by proper filtration, addition of new chemicals அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Which are the following statement chemical machining பொறுத்த வரைக்கும்? The maskant used in chemical machining should be resistant to etchant. Maskant resistant to etchant. Hydrofluoride is used as etchant for machining titanium. H factor na vanduna which quantify the undercut during this ratio of depth of cut to undercut னு சொல்றாங்க. அது H factor வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ் ஆஃப் ராங் ஸ்டேட்மெண்ட் நான் டேட்டா இருக்கு. The use of the UV light is integral part of the photochemical machining னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சர்ஃபேஸ் ஃபினிஷ். கெமிக்கல் மிஷினிங்ல 0.75 இருந்து 3.75 மைக்ரோமீட்டர். கெமிக்கல் மிஷினிங்ல கட் அண்ட் பீல் மெத்தட் ஒன்று இருக்கு. அது வந்து திக்னஸ் ஆஃப் த மாஸ்கம் கோட்டிங் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0.025 இருந்து 0.13 mm இருக்கு. இது கெமிக்கல் மிஷினிங் ஃபார் ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் டைப் ஆஃப் மாஸ்க் அண்ட் யூஸ் ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணிடுவாங்க. எச்சன்ட் டிசால்வ்ஸ் மெட்டல் பை சேஞ்சிங் டு மெட்டாலிக் சால்ட். எச்சன்ட் வந்து மெட்டலை எப்படி டிசால்வ்னா மெட்டாலிக் சால்ட்டா மாத்திரும். கெமிக்கல் மில்லிங் ப்ரொவைட் ஹை மெட்டீரியல் MRR கிடைக்கும். கெமிக்கல் பிளாங்கிங் இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் through cavities. Etchant is heated and agitated to increase the MR. Etchant heat பண்ணோம் agitate பண்ணோம் அப்படின்னா MR அதிகமாக. Material removal occurs during the chemical machining process downward and laterally. ஸோ இன்னைக்கு இந்த NPTELக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸாமை பெஸ்ட்டாக பண்ணுவோம்னு சொல்கிறேன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.